கன்னி ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கன்னி ராசி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் அண்ட் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஏற்படும். யார்கிட்டையாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவீங்க. இந்த பேச்சுவார்த்தையால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் வேலை தொழில் சார்ந்த இடத்துல. அண்ட் நீங்கள் அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோன்ற மாதிரி ஒரு ஒரு நிலைக்கும் போவீங்க. ரொம்ப இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டா வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இப்போது நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் பேட்சப் ஆகும். அந்த இஷ்யூஸ்லாம் பேட்சப் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஆர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட் அளவுக்கு போக முடியல, இப்படியே தொங்கலில் இருக்கிற மாதிரியே லாங்கிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னரை நினச்சி நீங்களோ உங்களை நினச்சி உங்கள் பெருமையாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நடக்கும் இந்த மார்ச் மாதம். இதுவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்காக அமையும். ஸோ கன்னிராசி உங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்படி ஈஸியாக ஏதாவது ஒன்று செஞ்சு ஈஸியாக உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பணம், பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். அதில் இருக்கக்கூடிய இப்போ கடன் சுமை இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குன்னா உடனே உங்களுக்கு அது ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அதுக்கான எஃபர்ட், அதுக்கான கஷ்டம் நீங்கள் படணும், வேர்வை சிந்தினா மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்கப்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் மட்டும். ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான மாதமாக இருக்கும். மனசு அலப்பாயறதுக்கான ஒரு சில சூழ்ச்சிகள் கூட நடக்கலாம். மேபி நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறீங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ அப்போது உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதாவது உங்களுடைய மைண்டை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறது, உங்களுக்கு பின்னாடி ரூமர்ஸ் பேசுகிறது, இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சூழலை தவிர்த்துட்டா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனதளவில் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்டை குறைச்சிடலாம். அண்ட் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிற காலகட்டம் அப்படின்றதுனால நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய செல்ஃபை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியேறி வந்துடலாம் அப்படின்னு இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய வயது என்னவாக இருந்தாலும் பட் அந்த வயதுக்கும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வீணடிக்கக்கூடாது. வர வாய்ப்புகளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வயதும் நம்மளுடைய உடலும் அதற்கு எந்த ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு உத்வேகத்தில் செயல்படுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மாதம் வரும் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு யங்கர்ஸில் அதாவது உங்களோட பேரன், பேத்திகள் அந்த மாதிரி யங்கர் சைட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதனாலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக உணருவீங்க, பெஸ்ட்டான ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துவீங்க. கன்னிராசி உங்களுக்கு முருகர் ஸ்பெஷலாக தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த மார்ச் மாதம் அப்படின்றது பார்க்கலாம்.
ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கும், சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குமே நீங்கள் குன்னக்குடி முருகரை வழிபாடு செய்யணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஸோ குன்னக்குடிக்கு உங்களை முருகர் கூப்பிட்றாரு. அப்போ குன்னக்குடி போயிட்டு நீங்கள் உங்களுக்கான வேண்டுதல்களை அங்கே முறையிடும் போது, கோரிக்கைகளை வைக்கும் போது கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு குன்னக்குடி முருகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.